நான் இன்னைக்கு செய்ய போகிறது பிரெட் பேசன் டோஸ்ட். பேசன்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு ஆயில், அதாவது டோஸ்ட் பண்ணுறதுக்கு. சின்னதாக ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து சின்ன ஆனியன், அதில் பாதி இருந்தாவே போதும். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொடை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை இருந்தாவே போதும். தனியாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, தயிர் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒயிட் ப்ரெட்டாகவும் இருக்கலாம். இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தயிர் நான் 1 கப் அப்படியே ஆட் பண்ணுறேன். அதாவது புளிக்காத தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான பதத்தில் நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னுமே கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கொடை மிளகாய், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேசன், அதாவது மாவு நம்ம வச்சுருக்கோம், இது மேலே இந்த மாதிரி வைக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நம்ம மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இது நல்லா வேகட்டும். அந்த கார்னரில் மட்டும் நம்ம ஆயில் விட்டுட்டோன்னா ஓரத்துலேயும் நல்லா வெந்துடும். ஒரு பிளேட் வச்சுக்கலாம்.
சுவையான பிரெட் பேசன் டோஸ்ட் ரெடி.